விருப்பப்படி வாழறது அப்படின்னா அது விலங்குகளினுடைய வாழ்க்கை. அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செய்கிறார்கள். அந்த வாழ்க்கையில வன்முறை மிகவும் அதிகம். மனிதன் அந்த வன்முறையை தவிர்ப்பதற்கு தான் நெறிமுறைகளை உருவாக்கி அதன்படி வாழ்ந்து வருகிறார். விடுதலை சுதந்திரம் என்பது பிறரை மதித்தல், பிறர் இருப்பை மதித்தல் அப்படிங்கிறது பாலகுமாரன் தான் நினைக்கிறேன் ஒரு கதையின் முடிவுல சொல்லியிருப்பாரு. அது இப்போ ஞாபகத்துக்கு வருது. சோ பிறருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நமது விருப்பப்படி வாழ்வதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறேன். அதே நேரத்துல விடுதலை அப்படின்னு ஒரு சொல்லும் இருக்கு, அதற்கு இணையான சொல். எதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதை நினைக்கும் போது அச்சத்திலிருந்து விடுதலை என்பதாக எனக்கு படுகிறது. நமது உயிர் உடைமைக்கு எந்த தீங்கும் நேராது என்ற விடுதலை உணர்வுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறேன். நமது அரசியல் அமைப்பு சட்டத்துல எல்லா விதமான சுதந்திரங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதற்கு தோதான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. நடைமுறைக்கு தகுந்தாற் போல சட்டங்களில் மாறுதல்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் இயற்றுகின்ற சட்டங்கள் இந்த வாக்குறுதிகளை மீறும் போது நீதித்துறை தலையிட்டு சீர் செய்கிறது. இதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக ஒரு உலகளாவிய போக்கு எதிர்கருத்து கொண்டவர்களின் மீதான சகிப்புத்தன்மையின்மை என்பது அதிகமாகி கொண்டே வருகிறது. இது ஒரு அச்சம் தரும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இந்த சூழல் விரைவில் மாறுவது நம் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.